முதலமைச்சர் வந்து எடுத்த உடனே கன்வின்ஸ் சொன்ன உடனே அதுல எப்படி முடியும், இது ஆகுமா, இது சாத்தியமா, ஆகாது, சேராதுன்னு சொல்ல. எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா டு கிவ் ரெப்ரசன்டேஷன் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு இன் போத் அர்பன் அண்ட் லோக்கல். ஃபண்டாஸ்டிக் கோல். டெல்லியில இருந்து போன் பண்றாங்க, முதலமைச்சரை பார்க்கணும், வாழ்த்து தெரிவிக்கணும்னு எங்களுக்கு மெசேஜ் வருது. கேரளால இருந்து போன் வந்துருச்சு, தெலுங்கானால இருந்து கேட்கறாங்க, தமிழ்நாடு பண்ணிருச்சு. நம்ம தான் வழி என்னன்னு காட்டிட்டு இருக்கோம். அந்த ஊர் பிளாக் பிடிஓ ஒரு மாற்றுத்திறனாளி கேள்வி கேட்பாங்க சார். அது எப்படி கேட்பாங்க? ரோட்ல இருந்து கேட்க மாட்டாங்க, உள்ள வந்து உட்கார்ந்து கேட்பாங்க. ரேம்பாக் வந்து தமிழ்நாடு முழுக்க போடப்படுறதாகவும். ஆமா ஆமா. இந்தியால மற்ற மாநிலங்கள்ல மற்ற பீச்சுகள்ல இருக்கா? எங்க இருக்குன்னு காட்டுங்க, நீங்க வாங்க போவோம். இல்ல சார், கோவாலே போடல சார் டூரிசம். உங்களுக்கு மட்டும் தான் சிஎம் கட்டி பிடிச்ச மாதிரி போட்டோ இருக்கு. வீட்டுக்குள்ளேயே எங்களை மதிக்க மாட்டாங்க, குடும்பத்துக்குள்ளேயே ரெஸ்பெக்ட் இருக்காது, ஏகப்பட்ட சிக்கல் இருக்கும். ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. நிறைய குடும்பங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன். என் நிலைமையில இருந்து நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த கேள்வி நீங்க கேக்குறீங்களே, என் நிலைமையில இருந்து யோசிச்சு பாருங்க. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைமா ஐநா உரிமை உடன்படிக்கையை மேற்கோள் காட்டி மாற்றுத்திறனாளிகள் குரல் எல்லா இடத்துலையும் அதில் வந்து பேசப்படணும். 5% இடஒதுக்கீடு மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சியில வேண்டும் என்ற குரலை முதல்ல எழுப்புறது தோழர் உதயநிதி சார். 5 கழிவறை கட்டுறாங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல, அதுல 1 மாற்றுத்திறனாளியோட தான் இருக்கணும், ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணோட தான் இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்கணும்ல. இல்லாம கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா எப்படி கேட்காம கட்டிட்டீங்கன்னு சண்டை போடுறத விட அதை கட்டும் பொழுது அதுக்கான தீர்மானமும் பிளான்ல வரும்பொழுது அதை பத்தி பேசுறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும் இல்லையா? இப்போ அந்த மாதிரி ஒரு ஆள் அங்க இருக்கணுங்கிறது தான் இதோடைய தேவை. மாடர்ன் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். 2 நாட்களுக்கு முன்னாடி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் உள்ளாட்சி அமைப்புகள்ல மாற்றுத்திறனாளிகளையும் இடம்பெற வைக்கிறதுக்காக தேர்தலில் போட்டியிடாம நேரடியா நியமன முறையில அவர்களை மக்கள் பிரதிநிதிகள் ஆக்குறதுக்கான சட்ட திருத்த முன்வடிவை முன் வச்சிருக்காரு. அதன் மூலம் கிட்டத்தட்ட 14,000 மாற்றுத்திறனாளிகள் தமிழ்நாடு முழுக்க வரும் தேர்தல்கள்ல வந்து போட்டியிடாமையே நியமன முறையில நேரடியா மக்கள் பிரதிநிதிகளா செல்ல போறாங்க. அது குறித்து தான் இன்றைய நேர்காணல். மாற்றுத்திறனாளிகளுக்கான டிசம்பர் 3 இயக்கத்தோட தலைவர் அண்ணன் தீபக் நாதன் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்ண்ணா. முதலமைச்சரோட சட்டமன்ற உரையை விளக்கமா கேட்டோம். அவர் வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை வெளியிட்டாரு. அப்ப நீங்களுமே மாடத்துல இருந்தீங்க, ரொம்ப உற்சாகமா இருந்தீங்க. அதை தாண்டி உங்களோட பேட்டிகள் பார்த்தோம், ரொம்ப உணர்ச்சி பெருக்கோட வி லவ் யூ சார், வி லவ் யூ ஸ்டாலின் சார்லாம் சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தீங்க. எந்த அளவுக்கு இந்த அறிவிப்பு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது? முக்கியத்துவம் ஒரு விஷயத்துன்னு சொல்ல முடியாது, பல விஷயங்கள்ல முக்கியத்துவம். யார் பார்வையிலிருந்து இது பார்த்து முக்கியத்துவம்ங்கிறது இருக்கு. முதல்ல வந்து மாற்றுத்திறனாளிகள் பார்வையிலிருந்து பார்க்கணும், யாருக்கு அது தேவை, ஏன் தேவை. ஒரு கழிவறை கட்டுறதா இருக்கட்டும், ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டுறதா இருந்தாலும் சரி, ஒரு கல்யாண மண்டபம் கட்டுறதா இருந்தாலும், ஊராட்சியில் ஒரு ரேஷன் கடையாக இருந்தாலும் சரி, ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டரா இருந்தாலும் சரி, ஊராட்சி அந்த இடத்துல மாற்றுத்திறனாளிகளுக்கான தேவைகள் என்ன, அவருடைய சங்கடங்கள் என்னங்கிறத பற்றி பேசுறதுக்கு அது ஒரு கட்டுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கழிவறை கட்டுறாங்க, 5 கழிவறை கட்டுறாங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு பேரூராட்சியில் பஸ் ஸ்டாண்டில், அதில் 1 மாற்றுத்திறனாளியோட தான் இருக்கணும், ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணோட தான் இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்கணும்ல. இல்லாம கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா எப்படி கேட்காம கட்டிட்டீங்கன்னு சண்டை போடுறத விட அதை கட்டும் பொழுது அதுக்கான தீர்மானமும் பிளான்ல வரும்பொழுதே அதை பத்தி பேசுறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும் இல்லையா? இப்போ அந்த மாதிரி ஒரு ஆள் அங்க இருக்கணுங்கிறது தான் இதோடைய தேவை, இம்பார்ட்டன்ஸ். இவ்வளவு நாள் அது இல்லாமல் இருந்தது. உரிமைகள் உண்மையாக வேண்டும் என்றால் அதுக்கான வாய்ப்புகள் நம்ம கொடுத்தாகணும். ஃபின்லாண்டில் போய் நான் பார்க்க முடியாது என்னன்னு கேட்டிங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கான எல்லா சர்வீஸும் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்தில் தான் கிடைக்கிது அந்த நாட்டில். வெயில் சேராக இருக்கட்டும், இல்லை எந்த விஷயமா இருக்கட்டும், ஒரு அடையாள அட்டை கூட அவங்க அவங்களுடைய ஊர்லேயே வாங்க முடியும். ரொம்ப முக்கியமான விஷயத்துக்காக மட்டும்தான் தலைநகரத்துக்கு போக வேண்டிய தேவை இருக்குது. இதுதான் பல நாடுகளில் அதுதான் வழக்கம். ஆனால் நம்ம நாட்டில் அப்படி இல்லை. இப்போ இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான இந்த பிரதிநிதித்துவம் கொடுக்கும் பொழுது, நான் வந்து மாவட்டத்தினுடைய கடைக்கோடியில் இருந்தேன்னா என் கிராம பஞ்சாயத்திலேயே எனக்கு வேண்டிய விஷயங்களை வாங்குறதுக்கும் எங்களுக்காக குரல் கொடுக்கறதை பேசுறதுக்குமான வாய்ப்புகளை இந்த டோர் திறந்து விடுது. இது முதல் முக்கியத்துவம். அரசியல் ரீதியாக என்ன முக்கியத்துவம் அப்படின்னா, இன்க்ளூஷன், எல்லோருக்கும் எல்லாம்னு சொல்லும் பொழுது சமூக பொருளாதார அரசியல்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த இடத்துல எங்களுடைய குரல் எங்களோட தரப்புலேருந்து ஒலிக்காமல் இருந்ததுன்னா அது விட்டுட்டு போகிற மாதிரி ஆகிடும். 2வது விஷயம், சமூக நீதியில் வந்து முக்கியமானது பார்த்திங்கன்னா, உடலால் இயலாமை உள்ளவர்கள், சமூகத்தால் ஒடுக்கப்படுகிறவர்கள். அப்போ 2 விதமான இயலாமை இருக்குது. சமூக ஒடுக்குமுறைக்கு உள்ளாகக்கூடியவர்களுக்கான நீதிங்கிறது எப்படி சமூக நீதி ஆகுமோ அதே மாதிரி தான் உடலால் ஒடுக்கப்படுகின்ற எங்களை மாதிரி மக்களுக்கான நீதியும் சமூக நீதி ஆகும். அப்போ 2ம் சேர்ந்தால் அது 360 பாகை, இல்லைன்னா அது வெறும் 180 பாகை தான். இப்போ இது அரசியல் ரீதியான விளக்கமாக இருக்கும். நீதியரசர் சதாசிவம் பெஞ்ச் வந்து 2013 பார்வையற்றோர் எதிர் இந்திய அரசுன்னு ஒரு வழக்கு, அதில் மாற்றுத்திறனாளிகளை இந்திய சமூகம் புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு ஒரு உச்சநீதிமன்ற பெஞ்சு அமர்வு அதை சொல்லியிருப்பாங்க. அப்போ அது இன்றைக்கு வரைக்கும் உண்மைதான். காது கேட்க முடியாதவர்களுடைய பிரச்சனை. இப்போ நேற்று அறிவிப்பில் கூட எனக்கு செவிய வழி செய்தியாக வந்தது, காது கேட்க முடியாதவர்கள் வந்து இருந்தால் அவங்க எப்படி பேசுவாங்க அப்படின்னு குதர்க்கமாக சில பேர் முகநூலில் கேட்டதாக நான் கேள்விப்படுறேன். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்,
மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம். இஸ்ரேலில் ஒரு முழுக்க காது கேட்க முடியாத, வாய் பேச முடியாத ஒரு பெண்ணு, ஷெர்லின்னு பேர். அவங்க அங்கே பாராளுமன்றத்தில் மெம்பராக இருக்காங்க. அவங்க செய்கை மொழியில் தான் பேசுகிறாங்க. செய்கை மொழியில் தான் பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க செய்கை மொழியில் பேசுகிறாங்க. மற்றவர்கள் அதை சாதாரண மொழியில் புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் நாங்கள் இங்கே செய்கை மொழிக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். உலகத்திலேயே முதன்மையான மொழி எந்த மொழின்ற சண்டை உலகம் முழுக்க போயிட்டுருக்கு. நாங்கள் சொல்கிறோம், உலகத்தில் மனிதன் பேசிய முதல் மொழி செய்கை மொழி. சாப்பிட்டியா, தூங்கினியா, அடிச்சிட்டாங்களா, வலிக்குதா அப்படின்னு கேட்டோம்ல. அப்போ உலகத்தின் முதல் மொழி சைகை மொழி தான். புரியுது. இப்போ இதுக்கான கோரிக்கைகள் தமிழ்நாட்டில் எவ்வளவு நாளாக இருந்துச்சு? முதலமைச்சர்கிட்ட நீங்கள் எப்போ இதை கொண்டுட்டு போனீங்க? எவ்வளவு கால இடைவெளிக்குள்ளே இது சட்டமாக இருக்கு? இது நீண்ட நாளைய போராட்டம். இது எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா, உள்ளாட்சி தேர்தலில் கவிதா அப்படின்னு ஒரு பெண்மணி விழுப்புரம் மாவட்டத்தில் தேர்தலில் நிற்கிறாங்க. கவிதாவுக்கு காது கேட்க முடியாது, வாய் பேச முடியாது. அப்போ தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தில் காது கேட்க முடியாது, வாய் பேச முடியாதவர்கள் தேர்தலில் நிற்க முடியாதுன்னு ஒரு தடை இருந்துச்சு தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டத்தில். அதனால அவங்க ரிஜெக்ட் பண்ணப்பட்டாங்க. அப்போ இருந்த எலெக்ஷன் கமிஷன் இந்த சட்டப்படி இவங்க நிற்க முடியாது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க போட்டியிட முடியல. அப்போ தொடங்கினதான் இந்த ஓஹோ இப்படி ஒன்று இருக்குதா, இது அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிரானதே அப்படின்னு போராட்டத்தில் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அது சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு போகுது, அப்புறம் உச்ச நீதிமன்றத்துக்கு போச்சு. கோஆபரேட்டிவ்ஸ் கூட்டுறவு சங்க தேர்தலில் மாற்றுத்திறனாளிகள், அதுவும் குறிப்பாக காது கேட்க முடியாத மாற்றுத்திறனாளிகள், கண் பார்வை தெரியாத மாற்றுத்திறனாளி நிற்க முடியாது. அப்போ அந்த போராட்டம் இங்கே சென்னையில் அதிமுக பீரியடில் ரொம்ப பெரிய போராட்டமாக இருந்துச்சு. அதற்கு அப்புறமா ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக உதயநிதி ஸ்டாலின் சார் இதுக்காக ஸ்பெஷல் தன்னுடைய ஃபர்ஸ்ட் மெய்டன் ஸ்பீச், அந்த மெய்டன் ஸ்பீச்சில் மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு வேண்டும் என்ற குரலை இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைமாக ஐநா உரிமை உடன்படிக்கையை மேற்கோள் காட்டி மாற்றுத்திறனாளிகள் குரல் எல்லா இடத்துலையும் அதில் பேசப்படணும். 5% இடஒதுக்கீடு மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சியில் வேண்டும் என்ற குரலை முதல்ல எழுப்புனது தோழர் உதயநிதி சார். அதற்கு கொஞ்சம் முன்னதாக என்ன பண்ணோம்னா, திராவிட இயக்க வரலாற்றில் திராவிடர் கழகத்தை தாண்டி நம்ம பேச முடியுமா? பெரிய நீதி கட்சி வரலாறு இருக்குது, எல்லாருக்கும் எல்லாம்ன்ற இந்த பெரிய பகுத்தறிவு பார்வையோடு நடத்தும்போது இந்தியாவினுடைய முதல் மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசியல் மாநாடு தமிழ்நாட்டில் நடத்தப்பட்டது. அந்த முதல் அரசியல் மாநாட்டில் யார் தலைமை தாங்கினாங்கன்னா, ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் தலைமை தாங்கினாங்க. ஆசிரியர் வீரமணி ஐயா தலைமையில் சென்னை பிரகடனம்னு ஒரு பிரகடனத்தை கொண்டு வரும். அதில் மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு வேண்டும் என்பது 2018. 2021 உதயநிதி சார் எங்கே பேசுகிற சட்டமன்றத்தில் பேசுகிறாங்க. முதலமைச்சர் ஐயாவையும் போய் பார்த்து கொடுத்தோம். முதலமைச்சர் ஐயாட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னோம். இப்படி பல தரப்பட்ட 1 நாள் 2 நாள் வேலைகள் கிடையாது. பல இடங்களில் நாங்கள் மாற்றுத்திறனாளிகள் கேட்குறவங்களே உங்களால் முடியுமான்னு சில பேர் பேசிடக்கூடாதுல்ல, அதுக்காக நாங்கள் ஒன்று பண்ணோம். 2022 நாங்கள் தேர்தலில் மாற்றுத்திறனாளிகள் நின்னோம். எத்தனை பேர் நின்னோம்னா 50 மாற்றுத்திறனாளிகள் தேர்தலில் நின்று அதில் 11 மாற்றுத்திறனாளிகள் திருப்பத்தூர்லேருந்து சென்னையிலேருந்து நிறைய பேர், விழுப்புரத்தில் 2 பேர்லாம் ஜெயிச்சாங்க. 40 மாற்றுத்திறனாளிகள் தேர்தலில் நின்னோம், பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாற்றுத்திறனாளிகளால் நிற்க முடியுங்கிறது காமிச்சோம். சென்னை மாநகராட்சி தேர்தலில் 2 இடங்கள்ல நாங்கள் போட்டிட்டோம் எங்களுடைய. அப்போது எங்களால் முடியும் என்பதை நிரூபித்தோம். இதற்கான தத்துவ கோட்பாடுகளை தொடர்ந்து எடுத்துகிட்டே இருந்தோம். இதுக்கான ஆய்வு சில முடிவுகளை கொஞ்சம் முயற்சி எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள், இது பெரியார் மண் இல்லை, நாங்கள் அந்த ரைட்ஸ்ன்றது நம்ம உரிமைன்னா வாங்கிக்கிறோம். உதயாசாரா இருக்கட்டும், எங்களுடைய தோழரில் அவர், அதனால் எங்களுடைய தோழர்கிட்ட இருக்கிறதா இருக்கட்டும், எப்போ போகும்பொழுதும் டிசபிலிட்டி ரைட்ஸ். நான் ஒவ்வொரு தளத்தையும் நாங்கள் பயன்படுத்தி கொண்டோம். IPL மேட்ச் நாங்கள் போய் பார்க்கணும்னு கேட்போம் சாரை பார்க்கறதுக்கே. அவர் உடனே எங்களை கூட்டிட்டு போறாரு. உங்களுக்கு தெரியும், IPL மேட்ச் எங்களோட உட்காந்து பார்த்தாரு, என் கூட உட்காந்தாரு. அப்பயும் அவர்கிட்ட என்ன பண்றது, இந்த டிசபிலிட்டி ரைட்ஸை பற்றி பேசுறது. அதாவது நாங்கள் ரொம்ப கிளாரிட்டியாக இருந்தோம் சார். சேரிட்டியிலேருந்து மாற்றம். நேற்று சிஎம் சாரோட ஸ்பீச் கேட்டிங்கன்னா அதில் கருணைசார் பார்வையை தாண்டி உரிமைசார் பார்வையோடு இந்திய அரசு நடக்குது. உடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்டிருக்க மக்களை அதிகாரத்துக்கு கொண்டு வரணும். இந்த 2 டாக்கும் ரொம்ப அற்புதமான அர்த்தப்படக்கூடிய, பொலிட்டிக்கலி இட் மேக்ஸ் சிக்னிஃபிகன்ஸ். அப்போ உங்களுக்கு ரொம்ப நுணுக்கமாக அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த போராட்டம் நிறைய பேர் பேசினாங்க, இவர்கள் செய்தார்கள். பேசுறது வேற. there are only 2 people in the society. One are speakers, the other is performers. அவங்கெல்லாம் பர்ஃபார்மர்ஸ். இப்போ முதல்ல துணை முதலமைச்சர் அவர் சட்டப்பேரவையில் பேசுகிறாரு, அவரோட நீங்கள் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கீங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் அது முதலமைச்சர்கிட்ட போகுது. இப்போ இதுக்கான இடைவெளியில் அவங்களோட பேச்சுவார்த்தை கட்டாயம் இது வரணுங்கிறதுக்காக நிறைய தரவுகள் சொல்லியிருப்பீங்க. அப்போ அவங்களோட கவனித்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. முதலமைச்சர் எடுத்த உடனே கன்வின்ஸு, அதுதான் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இப்போ இது 2 தடவையும் கன்வின்ஸு. 2022 கூட்டுறவு சங்க தேர்தலில் மாற்றுத்திறனாளிகள் நிற்க முடியாதுன்னு இருந்த ஒரு சரத்தை நீக்கி தமிழ்நாடு சட்டமன்றம் ஒரு உத்தரவு போடுது.
இந்த உத்தரவு போட்ட உடனே நாங்கள் போய் அவரை பார்த்து வாழ்த்துக்கள் சொல்லி நன்றி சொல்லி பேசுகிறோம். மிக முக்கியமான ஒரு விஷயம். 2021 டிசம்பரில் சட்டமன்ற கூட்டத்தொடரில் முடியும். நாங்கள் முடிந்த உடனே ஜனவரி 2ஆம் தேதி பார்க்குறோம். இதே நல்ல ஞாபகம் இருக்குது. அப்போ போய் நாங்கள் சொல்லும் பொழுது இது கொடுத்துடலாமே அப்படின்னு இப்படி திரும்பி பார்க்குறாங்க. உடனே சொன்ன உடனே அதில் எப்படி முடியும், இது ஆகுமா, இது நடக்குமா, இது சாத்தியமா, ஆகாது சேராதுன்னு சொல்லலை. எடுத்தோடனே எனக்கு தலைவர் கலைஞர்கிட்ட 2008 உட்காந்து பேசும் பொழுது ஒன்று கேட்டோன்னா அப்படி இப்படி பார்த்து அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான். மீன்ஸ் கொடுத்துருங்க, அது நோ டிஸ்கஷனே. அதனால் அவங்க ரொம்ப கன்வின்ஸ்டு. பட் அதிகாரிகள் லெவலில் நாங்கள் கேட்டது அதை இடஒதுக்கீடு அவங்க 2-3 தரவுகள்லாம் பார்க்கும் பொழுது அதில் கான்ஸ்டிடியூஷனலாகவே இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே சில மாற்றங்கள் நம்ம கொண்டு வர வேண்டியது இருக்குது. அதுக்காக நீண்ட நெடிய போராட்டம் இன்னும் இருக்குது. ஏன்னா உள்ளாட்சி அமைப்புகளில் மகளிருக்கு தான் கொடுக்க முடியுங்கிற மாதிரி இருக்குது. மற்றவங்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு கான்ஸ்டியூஷன்லேயே இடம் இல்லை. அப்படின்னும் போது இது நியமன உறுப்பினராக தான் கொடுக்க வேண்டியது. அப்போது உங்களுக்கு எலெக்ஷனில் ரிசர்வேஷன் கொடுக்க முடியாது. ஸோ நியமன உறுப்பினராக கொடுக்க முடியும். அதனால தான் நியமன உறுப்பினராக இருக்குது. இல்லைன்னா இந்த 5% இடஒதுக்கீடை தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுக்கறதுக்கு தயார். நியமன உறுப்பினராக மாற்றுவதற்கான காரணம் இதுவாக இருக்குது. அப்போ நாங்கள் சில தரவுகள் ராஜஸ்தான்லேருந்து கொடுத்தோம், சத்தீஸ்கர்லேருந்து கொடுத்தோம். சத்தீஸ்கரில் மாநிலத்தில் ஊரக உள்ளாட்சியில் இடஒதுக்கீடு இருக்குது, அதாவது நியமன பொறுப்பு இருக்குது. அங்கே ராஜஸ்தானில் அர்பன் லோக்கல் பாடிஸ் இருக்குது. நம்ம 2த்தையும் சேர்த்துட்டோம். நம்ம ஒரே ஷாட்டில் 14,000 பேருக்கு இடஒதுக்கீடுன்றது ஒரே சிங்கிள் ஷாட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா டு கிவ் ரெப்ரசன்டேஷன் மாற்றுத்திறனாளிகளுக்கு இன் போத் அர்பன் அண்ட் லோக்கல். இது ஃபண்டாஸ்டிக் கோல். சத்தீஸ்கர்ல உள்ளாட்சியில மட்டும் இருக்கு, ராஜஸ்தான்ல நகராட்சியில இருக்கு. இப்ப 2 சேர்த்து தமிழ்நாடுனா இப்ப 3வது மாநிலம் தமிழ்நாடு இந்தியால. 2 சேர்த்து கொடுக்கறது இல்ல, அவங்க வெறும் அது நகராட்சி, இவங்க வெறும் ஊராட்சி. சத்தீஸ்கர் நம்ம 2த்தையும் சேர்த்து கொடுக்கறனால நம்ம தான் கம்ப்ளீட் ரிசர்வேஷன். இப்போ சிஎம் பத்தி சொன்னீங்க, இது இந்த கோரிக்கையோட பயணம் பத்தி சொன்னீங்க. இப்போ சிஎம்கிட்ட புக்கு கொடுத்துட்டு நிக்கிற மாதிரி, கை கொடுக்குற மாதிரி, பொக்கே கொடுக்குற மாதிரி எல்லாரும் போட்டோ வச்சிருப்பாங்க. உங்களுக்கு மட்டும் தான் சிஎம் கட்டி பிடிச்ச மாதிரி போட்டோ இருக்கு. என்ன அதாவது சார், அதாவதுங்க வீட்டுக்குள்ளேயே மதிக்க மாட்டாங்க, குடும்பத்துக்குள்ளேயே ரெஸ்பெக்ட் இருக்காது, ஏகப்பட்ட சிக்கல் இருக்கும். ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனில் எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, நம்மளை ஏதோ மாதிரி பார்த்துக்குவாங்க. ஒரு ஒப்புக்கு நாங்கள் இருக்கிறோம். நிறைய குடும்பங்கள் இருக்கு. நான் இதை கேட்கக்கூடிய நிறைய குடும்பங்களுக்கு இது புரியும் நான் என்ன சொல்ல வரேன்றது. ஏன்னா சிலதெல்லாம் அனுபவிச்சா தான் தெரியும், சிலது எல்லாமே வாய் வழியாக சொல்லி புரிய வைக்க முடியாது. அப்படி ஒரு குடும்பத்துக்குள்ளேயே மதிப்பு இருக்காது. அப்படின்னும்போது எங்கள் மாற்றுத்திறனாளி அவன் வாழுகின்ற இடத்துல அவங்களுக்கு ஒரு மரியாதையும் மாண்பையும் அதிகாரத்தையும் வாங்கி கொடுக்குற இடத்துல ஒருத்தர் ஆமாம் ஒத்துக்கிறேன், ஏங்க நான் கேட்குறேன், நீங்கள் ஒன்று கேட்குறீங்க, நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடச்சிது, அப்படி படுத்துக்கோமா, அதுவும் ராஜா கொடுத்துட்றாரு, மன்னர் மாதிரி ஒரு இடத்துல பெரிய முதலமைச்சர் மாதிரி ஒரு ஆள் கொடுத்துட்றாரு. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க சொல்லுங்களேன். நீங்கள் கொஞ்சம் அப்படி இடம்பொருள் ஏவல் பார்த்து கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, அடக்கி வாசிக்கிறீங்க. எனக்கு சந்தோஷம் தாங்கலை. ஏன்னா நான் அடி வாங்கியிருக்கேன் அவ்வளவு. நாங்கள் எங்கள் மக்கள் அவ்வளோ சங்கடத்தில் இருக்காங்க. புது கேட்டு திறக்குது, என்னையே என்னால் நம்ப முடியல. அதனால் எனக்கு சந்தோஷம் தாங்கலை. நேற்றும் அப்படிதான் இருந்தது. நேற்றும் உணர்ச்சி புலம்பா இருந்ததுக்கான காரணம் அவர் கொடுத்துட்டாரு இல்லைங்களா சார். நீங்கள் இதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு கோரிக்கையாக கொண்டு வர்றீங்க, ஒரு 10 வருஷம் போராடுறீங்க, ரோட்ல இருந்திருக்கீங்க, கைதாகிறதுக்கு ட்ரை பண்ணி கைது பண்ண இதுக்கு முந்தின ஆட்சியை நான் ட்ரை பண்ணிச்சு. அதெல்லாம் போராட்டம்லாம் கடந்து இன்னைக்கு ஒரு சட்டமன்றத்தில் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. முதலமைச்சர் மாடியிலேருந்து இதை பார்த்துட்டு இருக்கிறாருன்னு என்ன சொல்கிறாரு. அப்போ நீங்கள் எப்படி சார் இருப்பீங்க? டெல்லியிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, முதலமைச்சரை பார்க்கணும், வாழ்த்து தெரிவிக்கணும்னு எங்களுக்கு மெசேஜ் வருது. கேரளாலேருந்து ஃபோன் வந்துருச்சு, தெலுங்கானாலேருந்து கேட்குறாங்க. இப்போ இத்தனை மாநிலங்கள் உங்கள் ஊரில் எப்படி பண்ணி, இப்போ அவங்களுக்கு தமிழ்நாடு பண்ணிருச்சு. தமிழ்நாடு வி ஆர் ஷோயிங் லைட். நம்ம தான் வழி என்னன்னு காட்டிகிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் அது. அதனால் ஐ திங்க் சீஃப் மினிஸ்டர் ஹஸ் டன் அ ரிமார்க்கபிள். ஹி ஹஸ் என்டர்ட் இன்டு தி ஹிஸ்ட்ரி. வரலாற்றில் இடம் பிடிக்கிறாங்க சார். சில காரியங்கள் தான் வரலாற்றில் இடம் பிடிக்க வைக்கும். அந்த வரலாற்றில் இடம் பிடிக்க வைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான விஷயம் செய்திருக்கிறார். அதுதான் அந்த சந்தோஷம். இப்போ கட்டிப்பிடிச்சது சரிதானே? கரெக்டு தான், கரெக்டு தான். இப்போ நீங்கள் உங்களோட மகிழ்ச்சியை முழுமையாக பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளி சமூகம் என்ன மகிழ்ச்சியில் இருக்காங்க, உங்கள்கிட்ட தொடர்ந்து பேசியிருப்பாங்க. நிறைய பேர் காலையிலேருந்து ஃபோன் பண்ணி ரொம்ப பெரிய விஷயம் சார் அப்படின்றாங்க, ரொம்ப சந்தோஷம் சார், இப்படி நடக்குமான்றது எங்களுக்கே தெரியாது, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியில் இருக்காங்க. அதாவது ஒரு அரசியல் உரிமை நமக்கு கிடைச்சிருக்குதே அப்படிங்கிறத பெருமையாக பேசுகிறாங்க. சில பத்திரிகைகள் வேண்டாத இது ஒரு நியமன உறுப்பினர் தான் அப்படின்னு அதை குறைச்சும் எழுதுறாங்க. அது நமக்கு தெரிஞ்சது தானே. கடைக்கோடி மாற்றுத்திறனாளிக்கு நமக்கு கிடைச்சிருக்கிறது என்னங்கிறது எங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியாது இப்போ அது கல்லா மாணிக்கமான்ட்டு. என்ன இது கல்லுன்னு, மாணிக்கத்தை கல்லுன்னு பார்க்குறவங்க கண்ணுக்கு அது கல், எனக்கு அது மாணிக்கம்.
யாராச்சும் ஒருத்தரோட அனுபவம் பகிர்ந்துக்க முடியுமா? ஃபோன் பண்ணி தமிழரசி உலகலாம்புண்டியில் மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு பெண்மணி அவங்க வந்து எலெக்ஷனில் நிற்கிறாங்க. அந்த தமிழரசி தோழர் வந்து அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்குள்ளே போக முடியல, படியில் இருக்கு, போக முடியல. அந்த சிம்பிள் எடுப்பாங்க தேர்தலுக்கு முன்னாடி, அந்த தேர்தலுக்கான இது எடுப்பாங்க, எலெக்ஷன் சிம்பிள். அது இவங்க இல்லாமல் எல்லாரும் எடுத்ததுக்கப்புறம் இவங்களுக்கு கடைசியாக தான் கிடச்சிது. அப்போ நாங்கள் அதெல்லாம் ரைஸ் பண்ணோம். எப்படி வந்து ஒரு பஞ்சாயத்தில் ஒரு கண்டஸ்டன்ட், ஒரு போட்டியாளர், அப்போ அவங்க வர முடியாமல் எப்படி நீங்கள் ஆஃபீஸ் வைக்கலாம் அப்படின்லாம் நம்ம கொஸ்டின் பண்ணதுக்கப்புறம் அங்கே வந்து என்ன வந்துச்சு, ஒரு ரேம்ப் வந்துச்சு. அவங்க ஊரில் ஒரு 2-3 இடத்துல ரேம்ப் கொண்டு வந்தாங்க. எலெக்ஷன் கமிஷனில் பேசி வாக்கு எண்ணுற இடமெல்லாம் மாற்றுத்திறனாளிகள் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு ஒரு கடிதம் அனுப்பணும், தேர்தல் ஆணையத்தை சொல்லி லெட்டர். அந்த தமிழரசிக்கு ஒரு ஒரே மகிழ்ச்சி, நான் என்ன எலெக்ஷனில் நின்று எவ்வளோ கஷ்டப்பட்டேன், இனி நான் எலெக்ஷனில் நிற்காமலேயே கவுன்சில் ஆகிடுவேனே அப்படின்னு ஒரு சந்தோஷம். இப்போ நாங்கள் அப்போ வெறும் 18 வாக்கு தான் கிடச்சிது. அப்போ நான் சொன்னேன் 18 வாக்கும் சுயமரியாதை வாக்குகள்னு சொன்னேன். அப்போ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நேற்று முதலமைச்சர் சொன்னார்ல 35 பேர் இப்போ வந்து என்ன இருக்காங்க, கவுன்சிலர்லாம் இருக்காங்க. இப்போ இது 12,000க்கு போறீங்க. வாட் அ லீப் பாருங்கய்யா, எத்தனை ஃபோல்டு லீப் இது, யோசிச்சு பாருங்க. பராமரிப்பு உதவித்தொகை 1500லேருந்து 2000 ரூபாய் உயர்த்துறாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பில் தனியார் வேலைவாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு 2000 ரூபாய் வேலைவாய்ப்புக்கான ஒரு மானியத்தை தமிழ்நாடு அரசு கொடுக்குது. தனியார் துறை வந்து வேலைக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. நிறைய விதமான உதவி உபகரணங்கள், அப்புறம் சாய்ஸ் கொடுத்தாங்க. அதெல்லாம் இந்தியாவில் நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. இப்போ ஒரு வீல் சேருக்கு 12,000 ரூபாய் வந்து தமிழ்நாடு அரசு ஒதுக்கி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு வேண்டிய வீல் சேர் வந்து 40,000 ரூபா வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த 12,000 ரூபாய் தமிழ்நாடு அரசு கொடுத்துரும், மீதி உள்ளதை வந்து நம்ம பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி. அப்போது அந்த சாய்ஸை வந்து வெறும் இந்த வீல் சேர் தான், நீ டிசேபிள்டு, அதனால் நீங்கள் மாற்றத்தினால நீங்கள் வந்து என்ன இந்த வீல் சேர் தான் கவர்மெண்ட் கொடுக்கும், இது மட்டும் நீ வச்சுக்கணும் அப்படிலாம் கிடையாது. அதையும் தாண்டி ஒரு வித்தியாசமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. நிறைய பேருக்கு தெரியாது. அப்புறம் கடைகள் வச்சுருக்கிறோம், மாற்றுத்திறனாளிகள் வந்து அரசு அலுவலகங்களுக்குள்ளற ஆவின் பால் பூத் வச்சுருந்தோம்னா அவங்களுக்கு வந்து மானியத்தோடு நம்ம வாடகையே வேண்டான்னு சொன்னாங்க. இப்படி ஒரு 48 சில பரீட்சைகளுக்கு மாற்றுத்திறனாளிகள் ஒரு பரீட்சை எழுதுனா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த முறையில் நீங்கள் பரீட்சை எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அந்த முறையில் நீங்கள் பரீட்சை எழுதலான்னு சொல்லியிருந்துருக்குது. இப்படி பல கிட்டத்தட்ட ஒரு 50-60 கவர்மெண்ட் ஆர்டர் வந்துருக்கு. இப்போ நான் நீங்கள் டக்குன்னு கேட்டாலும் எதுன்னு நான் சொல்கிறது, போதாமைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்ல வரலங்க சார், அதில் நிறைய சிக்கல்கள்லாம் இருக்குது தான். அதான் சொல்கிறேன், மாற்றுத்திறனாளி குரல்கள் சரியான இடத்துல சரியான விஷயங்களுக்கு போகணும்னா அதை புரிஞ்சு கொள்ளுறதையும் இன்டர்பிரட் பண்ணுறதுலையும் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. டிசபிலிட்டிங்கிறது ஒரு பெக்யூலியர் ஏரியா, அதனால தான் இப்போ இவ்வளவும் தேவைங்கிறோம். இப்போ நீங்கள் பேசும்போது அந்த மெரினாவிலையும் பெசன்ட் நகர்லையும் போடப்பட்ட மாற்றுத்திறனாளிக்கான நடைபாதையை பற்றி சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்து சாதாரண மனிதர்களுக்கு வந்து பீச்சுக்கு போய் கால் நினைக்கிறது பார்க்குறதெல்லாம் வந்து அது ஒரு அதுக்காக நாங்கள் தனியாக எதுவும் செலவு பண்ண தேவையில்ல, அது ஒரு கனவாக எங்களுக்குலாம் இருக்கவே இருக்காது, அதுவும் ஜஸ்ட் லைக் தட் ஒரு விஷயம். பட் ஆனால் அப்படி பெசன்ட் நகரில் அந்த நடைபாதை போட்டு துணை முதலமைச்சர் திறந்து வச்சார். உங்களோட சேர்ந்து நிறைய பேர் போயிட்டு வந்தாங்க. அப்போ அந்த பேட்டியெல்லாம் நான் பார்த்தேன். அதில் வந்து ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க, இது வந்து என்னோட 40 வருஷ கனவுன்னு. எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா கூடவே இருக்கிற ஒருத்தங்க ஒரு சாதாரணமா பீச்சுக்கு போய் கால் நினைக்கிறது ஒருத்தருக்கு 40 வருஷ கனவா அப்படின்ட்டு. நம்ம உங்களுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். துணை முதலமைச்சருடைய ஒர்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து எம்பத்தட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது சிம்பத்தி இல்லை, இது எம்பத்தி. என்ன செய்தால் அவர்களுக்கு சங்கடம் தீருங்கிற இடத்துல போய் பார்க்குறாங்க. இப்போ நம்ம நிறைய பேர் கன்வீனியண்ட்டாக மறந்துடுவோம். இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு வித்தியாசமான கவர்மெண்ட். இது ஒரு 1000 காதுகள் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் தான் நம்ம பார்க்கணும். நிறைய விஷயங்களை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. தசைச்சிதைவு மாதிரி சொன்னேனே, ஆர்டிசம்காக ஸ்பெஷல் சென்டர் உருவாக்கியிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுமா? சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் ஆர்டிசம் புற உலக சிந்தனை இல்லாத குழந்தைகளுக்காக மட்டுமே அது உருவாக்கியிருக்கிறாங்க. இப்படி இதெல்லாம் புது புது விஷயங்கள். இதெல்லாம் வந்து சாதாரண அரசால் இதை கவனிக்க முடியாது. இது மீது ஒரு வித்தியாசமான பார்வை இருக்கக்கூடிய ஒரு சோஷியல் ஜஸ்டிஸில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்களுக்கு தான் அது நடக்க முடியும். இப்போ மாடியில் வீடு ஒதுக்கக்கூடாதுன்னு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு துறைக்கு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி பல விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. பெசன்ட் நகரில் அந்த கட்டுமான வேலை நடந்துட்டு இருக்கும்போது என்னையும் அழைச்சிட்டு போய் இது எப்படி இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு என்னைய கூட்டு போய் காமிச்சார். எவ்வளோ பெரிய விஷயம் சார் அது. அந்த கோரிக்கை எப்போ இருந்துச்சு, உடனே ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா? அது நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடியே அதெல்லாம் நிறைய விஷயங்கள் அவங்களோட பார்வைக்கு கொண்டு போய் சிஸ்டமேட்டிக்காக நாங்கள் சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தோம். இல்லை டிசபிலிட்டி ரைட்ஸ் அலையன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்காங்க, அவங்களும் இதில் ரொம்ப ஆழமாக வேலை பார்த்தாங்க. பீச் ஆக்சஸ்ன்னு தனியாக வேலை பார்த்தோம். தாழ்தள பேருந்து இப்போ சிங்கப்பூரில் இருக்க மாதிரி நம்மளுடைய பஸ் எல்லாம் மாறிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ சென்னை முழுக்கவே தாழ்தள பேருந்து தான் போயிட்டுருக்கு. இதெல்லாம் மிகப்பெரிய ரெவல்யூஷனரி சேஞ்ச் சார். யாரும் பேசுறது இல்லை சார். ஒரு வயதான தாத்தா பாட்டியை கூட்டிகிட்டு போகும்போது அந்த பஸ்ஸில் ஏற முடியலன்றீங்களே, இப்போ இந்த பஸ்ஸில் ஏற முடியுதே.
பாட்டி உட்கார வச்சிடலாமே, ஒரு வீல் சேரில் போய் வீல் சேரில் பிரேக்கை போட்டு உட்காந்துக்கலாமே. எவ்வளோ பெரிய சேஞ்ச் இது. இப்போ சொல்லுங்கள் சார், எவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்காங்கட்டு. இல்லை, இப்போ அந்த ரேம்ப் வாக் வந்து தமிழ்நாடு முழுக்க போடப்படுறதாகவும் இருக்கு. ஆமாம். இது இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் மற்ற பீச்சுகளில் இருக்கா? எங்கே இருக்குது நீங்கள் காட்டுங்க. இருந்தால் சந்தோஷம் தானே. எங்கே இருக்குன்னு காட்டுங்க, நீங்கள் வாங்க போவோம். எங்கே இருக்குன்னு காட்டுங்க. எனக்கு தெரிஞ்சு பாம்பேல பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி? கோவாவில் இல்லை சார், கோவாலே போடல சார். டூரிசம் இல்லை, நம்ம போட்டிருக்கிறோம் சார். அதுக்கு கோஸ்டல் ரெகுலேட்டரி ஜோனில் நம்ம அவ்வளோ பேச வேண்டியது இருக்கும். சரி, சட்டங்கள் வந்து மனிதர்களுக்காக தான் சட்டம். நீங்கள் வந்து மனிதர்களில் ஒரு பாதிப்பு உள்ளே போக முடியல, ஒரு கால் நினைக்க கூட முடியாமல் 40 வருஷம் கரணமாக இருக்கிறாங்கன்னா, அதெல்லாம் செய்யாத ஒரு சமூகம் எப்படி நாகரிகப்பட்ட சமூகமாக இருக்க முடியும்? the more we become civilized, the more we become inclusive. எப்போ நம்ம எவ்வளோ அதிகமாக நாகரிகம் அடைவோம்னா, நம்ம எவ்வளோ தூரம் வந்து உள்ளடங்கியதாக இருக்கிறோமோ அவ்வளோ தூரம் நம்ம வந்து நாகரிகப்படுவோம். அது அண்ணாவுடைய கோட்பாட்டில் நீங்கள் ரொம்ப விஷயம், பசித்தவனுக்கு அந்த டீயை கொடுன்னு சொல்கிறார் பார்த்தீங்களா. எல்லாருக்கும் டீ கொடு, ஒரே கப்பில் கொடு, ஒரே அளவாக கொடு, முதல்ல பசித்தவனுக்கு கொடு அப்படின்னால. அப்போ முதல்ல பசித்தவனுக்கு கூட எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? அந்த கோட்பாடு தான் இது. தத்துவார்த்த ரீதியாக எடுத்து பாருங்கள், இவங்களோட ஒர்க் எல்லாமே வந்து தே ஆர் மோர் இன்க்ளூசிவ். என்ன செய்யலாம்னு கேட்குறாங்க, விரும்பி கேட்குறாங்க. கூப்பிட்டுங்க, உங்கள்கிட்ட ஏதாவது ஐடியாஸ் இருக்கா, கொடுங்க, சொல்லுங்கள் உங்களோட ஐடியாஸ். அது சரியான ஐடியா வரதான் அதை எடுத்து செஞ்சிடறாங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். நான் பேட்டி ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க, இப்போ நாங்கள் உள்ளாட்சி அமைப்புகளில் போகும்போது ஒரு கழிவறை கட்டப்படுதுன்னா அங்கே இப்படி கட்டுன்னு உங்களோட குரல் அங்கே ஒலிக்கும் அப்படின்னு சொல்றீங்க. இந்த மாதிரி வேற என்னெல்லாம் பிரச்சனைகள் இப்போ இருக்கு, அதெல்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படின்ற ஆக்சசிபிலிட்டிங்கிறது அதிகம். அந்த மாதிரி அணுகத்தக்கதான விஷயங்கள், கட்டடங்களாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், அங்கே கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 13-14 மாற்றுத்திறனாளிகள் பொறுப்புக்கு வர்றாங்க, ஓகேங்களா? அப்போ அதில் ஃபில்டர் ஆகி அடுத்த லெவலுக்கு வருவாங்களா இல்லையா? அதில் ஃபில்டர் ஆகி அதுக்கு அடுத்த லெவல். அப்போ அது ஒரு சோசியல் இன்ஜினியரிங் தானே சார். வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்த ஒரு சமூகத்தை வெளியில் கொண்டு வர்றதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். கேட்காத இடத்துல இருந்து கேட்குற இடத்துக்கு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காருன்னா இது இங்கேயோட நிற்குமா? சிங்கப்பூர் ஆகணும்னா டக்குன்னு ஒரு ஆளால் முடியுமா சார்? அப்போ இங்கே உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் டிசேபிள் ஃப்ரெண்ட்லியாக மாற்ற முடியாது சார். அது அங்கங்கே ஒரு ஆள் உட்காந்துருக்கணும். அந்த ஊர் பிளாக் பிடிஓ ஒரு மாற்றுத்திறனாளி கேள்வி கேட்பாங்க சார். அது எப்படி கேட்பாங்க? ரோட்டில் இருந்து கேட்க மாட்டாங்க, உள்ளே வந்து உட்காந்து கேட்பாங்க. அதை தான் டெப்டி சிஎம் விரும்பியிருக்கார். டெப்டி சிஎம் சார் சொல்லு பலபலாம் சொல்கிறது, என்ன ரைட்ஸ், என்ன ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். இது இந்த மாதிரி இது வந்து பல மேக் த ரைட் ரியல். இன்ச்சியான் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குங்க, கேட்டதுக்காக நான் சொல்கிறேன். இன்ச்சியான் ஸ்ட்ராட்டஜிங்கிறது இப்போ இன்ச்சியான் பிரகடனம். உரிமைகள் உண்மையாக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று உலக நாடுகளில் மாற்றுத்திறனாளிகளை பொறுத்த வரைக்கும் இன்ச்சியானில் தென்கொரியாவில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. அவங்க ஒரு டாக்குமெண்ட்டோட கொண்டு வந்தாங்க. அதுக்கு பேர் இன்ச்சியான் பிரகடனம், வழிமுறை காட்டணும். அந்த பிரகடனத்தில் இரண்டாவது ரொம்ப செகண்ட் இண்டிகேட்டர் என்ன சொன்னாங்கன்னா, கேட்கும் இடத்திலிருந்து மாற்றுத்திறனாளிகளை கொடுக்கும் இடத்தில் கொண்டு வா, பிரிங் தெம் டு டிசிஷன் மேக்கிங் பாடிஸ். அதுதான் உரிமைகளை உண்மையாக்க உதவி செய்ய சொன்னாங்க. இப்போ அதுதான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ திஸ் இஸ் இன் லைன் வித் தி UN, திஸ் இஸ் இன் லைன்ஸ் வித் தி இன்ச்சியான், திஸ் இஸ் இன் லைன் வித் சோஷியல் ஜஸ்டிஸ். கரெக்டான நேர்கோட்டில் இது நிறைய விஷயங்கள் மாறுபடும். நிறைய விஷயங்கள் மாறுபடும். வேலை வாய்ப்புலையாக இருக்கட்டும், அந்த ஊரில் பேசுகிறதுக்கு ஒரு ஆள் நாங்கள் எங்கள் ஆள் இருப்பாங்கல்ல சார். நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டலில் ஃபுட்டு டிபார்ட்மெண்ட் வரும், அதே நேரம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வருவாங்கல்ல. அப்போ அந்த ஊரில் வந்து ஒரு கவுன்சிலர் உட்காடுறாங்கன்ற பொழுது அந்த ஊரில் உள்ள வியாபாரிகள்கிட்ட பேசலாம், சும்மா இருக்கிறீங்களா ஒரு 2 மாற்றுத்திறனாளி வேலை கொடுக்கலன்னு கேட்கலாம்ல. நான் சொல்ல போகிறேன் சார், அதுக்கு சட்டம் போடலாம், பேசுகிறோம்ல சார். அது பேசுறதுக்கு ஒரு 14,000 தலைவர்களை உருவாக்குறோம்ல சார், பொறுப்பு கொடுத்து ஒரு பொறுப்பு கொண்டு வரோம்ல. அப்போ அது என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரும், அது பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரும். பியூட்டிஃபுல் திங்க். அதான் இதுக்கு மேலே என்ன சொல்கிறேன். மாற்றுத்திறனாளிகளோட பிரச்சனைகள், அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள், அப்புறம் முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த சட்ட திருத்தம், அதில் என்னெல்லாம் பயன் அப்படிங்கிறதையும் ரொம்ப விரிவாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ.